ஹலோ வெல்கம் டு தமிழ் ஆஸ்பென்ஸ் கிளப். ஸோ நம்ம ரீசெண்டாக சேனலில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். 2024 சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ் இதை ஒரு 45 டேஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு பிளானர் நம்ம போட்டோம். அந்த பிளானரை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான க்ரியேட் பண்ண ஒரு கோர்ஸ் தான் இந்த அஸ்திரம். ஸோ அந்த அஸ்திரம்னு ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இப்போவும் நீங்கள் நிறைய பேர் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, பட் 45 டேஸ் பிளானில் இதுக்கு டே செகண்ட் ஆச்சு, இப்போ நான் ஜாயின் பண்ணால் கரெக்டாக இருக்குமா? ரெண்டாவது, இது ஜாயின் பண்ணால் எனக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ், எப்படி ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. முதல்ல அஸ்திரம்னா என்ன, எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறது கரெக்டாக, அப்படியே ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ், அதை தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். முதல்ல நாங்கள் என்ன பண்ணோன்னா, எங்கள் கிட்ட யார் கோர்ஸ் வாங்கியிருக்காங்களோ இல்லை இப்போ வாங்க போகிறாங்களோ, ஸோ எங்கள் கோர்ஸ்குள்ளே வந்தவங்களை இப்போ நான் கைட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். எப்படி நான் கைட் பண்ண போகிறேன்? என் கோர்ஸு இங்கிலீஷ் ப்ளஸ் ஜிஎஸ்ஸை காம்போ கோர்ஸ் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இந்த இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ்ஸில் இங்கிலீஷ்க்கான எல்லா கான்செப்ட் வீடியோஸும் இருக்கும், அதே மாதிரி ஜிஎஸ்க்கான எல்லா கான்செப்ட் வீடியோஸும் இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, யாரும் உங்களை வந்து எவ்வளோ பார்க்கணும் என்ன பார்க்கணும் சொல்ல முடியாது. பட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, எங்களோட பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு 45 நாள் நாங்கள் சொல்கிறபடி பாருங்கள், எந்தெந்த வீடியோஸ் என்னைக்கு பார்க்கணும். ஸோ டே 1 நாங்கள் ஒரு ஸ்கெடியூல் கொடுத்துருப்போம். டே 1 நான் சொல்கிறேன், நீங்கள் நவுன்ஸ் 1 மட்டும் படிங்க, ஒரே ஒரு வீடியோ மட்டும் இருக்குது, அது மட்டும் பாருங்கள். கூட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதில் இருக்கும், அதை ஒரு தடவை படிச்சிருங்க நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஜிஎஸ்சில் வரும்போது நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் போயிட்டு மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஒரு தடவை படிங்க. மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வீடியோ நீங்கள் பாருங்கள். அது போக பார்ட்ஸ் அண்ட் ஸ்கெடியூல்ஸ் இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு வாங்க நான் சொல்கிறோம். ஸோ ஒரு கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்க, எங்கள் ஸ்கெடியூல் படி நாங்கள் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க கோர்ஸ் இங்கிலீஷ் ப்ளஸ் ஜிஎஸ் கோர்ஸில் போயிட்டு இந்த 2 வீடியோவும் பார்த்துட்டாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஒன்லைனர் பிடிஎஃப் ஒன்று ஷேர் பண்ணுவோம். இந்த ஒன்லைனர் பிடிஎஃப் ஜிஎஸ்க்கான பிடிஎஃப். ஸோ இங்கிலீஷ்க்கான நோட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், ஜிஎஸோட பிடிஎஃபாக நாங்கள் வந்து கொடுத்துருவோம். இந்த பிடிஎஃப்பில் அந்த டாபிக்ஸ்க்கான ஒன்லைனர்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க, கான்செப்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, ஒன்லைனர் வச்சு நீங்கள் படிச்சுட்டீங்க. ஒரு ஈவினிங் அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5 PM நாங்கள் ஒரு டெஸ்ட் பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுவோம். இது எங்கன்னா இந்த கோர்ஸ் வாங்கினவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டெலகிராம் சேனல், அஸ்தம் டெலகிராம் சேனல் ஒன்று நாங்கள் க்ரியேட் பண்ணி இந்த கேண்டிடேட்ஸில் அதில் ஆட் பண்ணிடுவோம். அதில் வந்து ஒரு டெஸ்ட்டு நாங்கள் லான்ச் பண்ணுறோம். 5 மணிக்கு நாங்கள் ஒரு டெஸ்ட் லான்ச் பண்ணுறோம். ஸோ கேண்டிடேட் 5லேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே அவங்களுக்கு விருப்பம் முடிஞ்ச டைமில் இந்த டெஸ்ட் எடுத்துருவாங்க. ஸோ 8 மணிக்கு லைவ் செஷன் ஸ்டார்ட் ஆகும். 8 மணிக்கு லைவ் செஷன் ஸ்டார்ட் ஆகும். மினிமம் 25 கொஷின். இந்த 25 கொஷின் நீங்கள் அன்றைக்கி என்ன படிச்சிங்களோ அந்த டாப்பிக்கில் இருந்து, மொத்தமாக கிடையாது. இப்போ நீங்கள் நவுன்ஸில் ஒரு பாட்டு தான் படிச்சிங்கன்னா நீங்கள் படித்த பார்ட் வரைக்கும் அது எப்படிலாம் கொஷின்ஸ் நம்ம கேட்டால் கரெக்டாக இருக்கும், நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியுமோ அந்த மாதிரி மட்டும் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் காமிக்கிறோம். அதே மாதிரி தான் ஜிஎஸும். ஸோ ஜிஎஸ்சில் நாங்கள் கொடுத்தக்கூடிய டாப்பிக்குக்கான கொஷின்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணுறோம். இப்போ என்ன விஷயம், நீங்கள் ஆல்ரெடி அதை டெஸ்ட் எடுத்துட்டீங்க. இப்போ நம்ம லைவில் டிஸ்கஸ் பண்ணும்போது அது எந்தெந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க, நான் ஆன்சர் பண்ணது கரெக்டாக. ரெண்டாவது, இப்போ நான் ஆன்சர் பண்ணது கரெக்டாக இருந்தாலும் நான் ஒன்று யோசிச்சு தானே அதை நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். நான் யோசிச்சது முதல்ல கரெக்டாக. ஏன்னா சில பேர் ஆன்சர் கரெக்டாக இருக்கலாம், ஆனால் யோசிச்சது வேறவையாக இருக்கலாம். ஒரு லக்கில் கூட அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கலாம். புரியுதா? ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல சால்வ் பண்ணுவோம். அதே மாதிரி இன்றைக்கி இன்றைக்கி வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும். இது ஏன் இப்படி வருது, ஸோ இது வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா அந்த லைவ் செஷனில் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் இது சேரணும்னு நினச்சிங்கன்னா, சரி இன்றைக்கி நான் டே 2 ஆயிடுச்சு, இன்றைக்கி நான் சேர்ந்தேன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் டே 2 டே 5 என்றைக்கு வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போ டே 5 ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், டே 5 ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு. அப்போ அவர் இந்த கோர்ஸ் எப்படி கண்டினியூ பண்ணுவாங்கன்னா, டே 5லேருந்து ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணலாம். அப்போது டே 5 வரைக்கும் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே உங்களை ஆட் பண்ணுறோம்ல டெலகிராம் சேனல், ஆல்ரெடி அந்த பிடிஎஃப்ஸ் இருக்கும், ஆல்ரெடி அந்த ஸ்கெடியூல் இருக்கும். அந்த ஸ்கெடியூல் நீங்கள் படிச்சுட்டு இப்போ அந்த டிஸ்கஷனுக்கான லைவ் டிஸ்கஷன் போச்சுல, அது ரெக்கார்டடாக எங்களோட ஆப்குள்ளேயே நாங்கள் வச்சுருப்போம். நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா, அந்த ஆப்குள்ளே ஒரு நாள் டிஸ்கஷனோ ரெக்கார்டட் வீடியோவாக அதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ அப்போ அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ டே 5லேருந்து எங்களோட பிளான்குள்ளே நீங்கள் வரலாம். ஒரு 4 டேஸ் நீங்கள் இது பண்ணிக்கிற மாதிரி. ஸோ நாங்கள் யாருமே நீங்கள் இப்போ தான் வாங்கணும் அப்போ தான் வாங்கணும்னு கிடையாது. உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு நீங்கள் விருப்பப்பட்டு இது ஜாயின் பண்ணி நீங்கள் ட்ராவல் ஆகணும்னா பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால் நாங்கள் வந்து நீங்கள் மட்டும் ஜாயின் பண்ணணும், நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்றது நாங்கள் சொல்ல கிடையாது. உங்களால் இந்த டே 4 வரைக்கும் உங்களால் கோப்பப் பண்ண முடிஞ்சிச்சு, நான் கண்டினியூ பண்ணுறேன்னா தாராளமாக பண்ணலாம். சில பேர் என்ன யோசிப்பாங்க, இல்லை நான் வந்து பேசிக்ஸ்லாம் ஆல்ரெடி முடிச்சிட்டேன், நான் எல்லாம் படித்து முடிச்சிட்டேன், நான் இந்த கோர்ஸ் வாங்கினாலும் எனக்கு என்ன யூஸ்னால், நீங்கள் அப்படி இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸோட கான்செப்ட்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா இதில்
நமக்கு ப்ரீவியஸர் கொஷனுக்கான டெஸ்ட் சீரிஸ் நம்ம போட்டிருப்போம். அந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான வீடியோ சொல்யூஷன்ஸும் இருக்கும். அந்த வீடியோ சொல்யூஷன்ஸும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கலாம். நம்ம கொஷின் சால்வ் பண்ணுறோம், ஆனால் சால்வ் பண்ண கொஷனுக்கான ஆன்சர்ஸ் இப்போ இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் புரியாது. நம்ம தமிழ்லேயே நல்லா வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீடியோ சொல்யூஷன்ஸில் உள்ளே வச்சுருக்கோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணனா பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனீங்கன்னா நம்ம ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த ஆப்போட லிங்க் இருக்குது. நீங்கள் போய்ட்டு இந்த கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் TAC20 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 20% உங்களுக்கு ஆஃபர் வரும். ஓகே, இதில் ஒரு 20% ஆஃபர் வரும். ஸோ அப்போ நம்ம செய்கிறவங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் வந்தால் என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ கோர்சஸ். இந்த வீடியோ கோர்சஸில் என்ன இருக்குன்னா GS அண்ட் இங்கிலீஷ் இது ரெண்டுத்துக்கான கம்ப்ளீட் கான்செப்ட்ஸ் இருக்கும். GSோட சப்ஜெக்ட்ஸு ப்ளஸ் இங்கிலீஷோட சிலபஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட் கான்செப்ட்ஸ் இருக்கும். அது போக ப்ரீவியஸர் கொஷின்ஸோட டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துருப்போம். அந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான வீடியோ சொல்யூஷன்ஸும் கொடுத்துருப்போம். அண்ட் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த அஸ்திரமில் இப்போ இந்த டைமில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களை அஸ்திரம் அப்படின்ற டெலகிராமில் ஆட் பண்ணி டெய்லி உங்களோட ட்ராக் பண்ணுவோம். அப்போ டெய்லி உங்களுக்கான PDFs நாங்கள் கொடுப்போம். ஸோ இந்த PDFs வந்து 2 இருக்குது. ஒன்று GSக்கான ஒன்லைனர், 2வது டெஸ்ட்டு, அண்ட் 3வது வீக்கெண்டில் வரும்போது சண்டே மட்டும் என்னென்னா அந்த வீக்கோட ரிவிஷனாக ஒரு டெஸ்ட்டு. சண்டே வந்து வீக்கெண்ட் ரிவிஷனாக ஒரு டெஸ்ட். ஸோ இதெல்லாம் தான் இந்த பிளானில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வச்சுருக்கேன், அது பாருங்கள். நீங்கள் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதோட லிங்க் இருக்குது. இது போக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டெலகிராம் சேனலில் தாராளமாக ஜாயின் பண்ணி நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். அண்ட் ஆப்பில் கூட நீங்கள் ஆப்பில் கூட சேட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே டவுட்ஸ் அங்கே போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.